வணக்கம். இன்டர்டே ட்ரேடருக்கான ஒரு ஸ்மார்ட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோல உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில நான் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தணும். வேற என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா தாராளமா எங்களுக்கு வந்து நீங்க 0 அக்கௌண்ட்டை ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டுல இருந்தே வாங்கிக்கலாம். இந்த மெசேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. அண்ட் வெறும் 99 ரூபா நீங்க ஸ்பெண்ட் பண்ண போதும் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய 3 லெவல் டெக்னிக்கல் கோர்சஸும் கத்துக்க முடியும். அதுக்கு உண்டான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஐ பட்டன் கிளிக் பண்ணா உங்களால பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள். முதல்ல கண்டிஷன் நான் சொல்லிடுறேன். இது இன்டர்டேக்கு தான் பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். வேரியஸ் டைம் ஃப்ரேம்ல பயன்படுத்தலாம். அதே போல மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க ஒரு கண்டிஷனல் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா பயன்படுத்த வேண்டாம். ஸோ மற்ற விவரங்கள்ல இப்போ ஒன் பை ஒன்னா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா நல்ல நீளமான புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிறதா நினைச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ். இந்த புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா வந்து பாருங்க அதுக்குள்ளே இன்சைடா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ நல்ல நீளமா இருக்கிற இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அடுத்து வந்த இன்சைடா பண்ண இருக்கிற இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறம் வர கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் எங்க க்ளோஸ் ஆனிச்சோ அந்த இடத்த பிரேக் பண்ற இடத்துலயே நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அது பைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ரொம்ப முக்கியமா ஸ்டாப் லாஸ பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸா இந்த நீளமான ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய 50% ரேஞ்சில் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பயன்படுத்தலாம். இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய 50 ரேஞ்ச் ஸ்டாப் லாஸா பயன்படுத்தலாம், அல்லது அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ்டிக்ஸோட 50 ரேஞ்சும் பயன்படுத்தலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். அது 50 ரேஞ்சுக்கும் கீழே இருக்கிற ரேஞ்சில் ஏதாவது ஒன்று கூட ஸ்டாப் லாஸா பயன்படுத்தலாம். ஸ்டாப் லாஸ் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இதே போல நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வச்சிருந்தாலும் சரி, இன்டர்டேக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. ஃபார்ம் ஆயிட்டு நல்லா நீளமா இருக்கணும். அடுத்து இன்சைட் பார் வரணும். அப்புறம் இந்த க்ளோஸை பிரேக் அவுட் ஆகிற இடத்துல என்ட்ரி கொடுக்கணும். ஸ்டாப் லாஸை பயன்படுத்தணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, எத்தனை ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ நீட்டா என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே போகும்போது அடுத்த கேண்டில்ஸ்டிக் மேலே போணுச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை பயன்படுத்தி இங்க இருக்கிற அந்த ஸ்டாப் லாஸை அப்படியே கொண்டு வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட க்ளோஸ் வச்சுக்கலாம். இன்னும் மேலே போகுதுன்னா ட்ரேடிங் ஸ்டாப் லாஸை மாற்றி வச்சிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தாம இதில் நம்ம என்ட்ரி கொடுக்கவே கூடாது. இது பைக்கு உண்டான சிம்பிள் ஸ்மார்ட் டூல். இது அப்படியே நம்ம செல்லிங் செக் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். ஒரு நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வருது, அதை தொடர்ந்து அதுக்குள்ள இன்சைடா அமைஞ்சிருக்கிற அடுத்த பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வருது. இப்ப க்ளோஸை வந்து பிரேக் பண்ணும். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய க்ளோஸை வந்து எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் கேண்டில்ஸ்டிக்ஸும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய க்ளோஸ் ரேஞ்சை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம செல்லிங் என்ட்ரி கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட 50 ரேஞ்ச் அல்லது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட 50 ரேஞ்ச் அல்லது அதுக்கு மேல இருக்கிற ஏதாவது ஒரு ரேஞ்சை ஸ்டாப் லாஸா பயன்படுத்திக்கலாம். ஸோ என்ட்ரி கொடுத்துட்டு தொடர்ந்து கீழே போகுது அப்படின்னா அப்படியே நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் லாஸா இந்த ரேஞ்சுக்கு மாத்திடலாம். தொடர்ந்து கீழே போக போக ஸ்டாப் லாஸை நம்ம மாத்திட்டு ட்ரேடிங் பயன்படுத்தலாம். ஸோ இன்டர்டே ஸ்ட்ராட்டஜி தான் நான் முன்ன சொன்ன மாதிரி. ஸோ இது கடைசி ஒரு 45 நிமிஷம் அரை மணி நேரத்துல வந்துச்சு அப்படின்னா அது அடுத்த நாள் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்க கூடாது. இது இன்டர்டேக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். அதனால இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கிற கேண்டில்ஸ்டிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இண்டெக்ஸ்ல அல்லது ஸ்டாக்ஸ்ல வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஹிட் ஆயிருக்கு, எத்தனை ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணதான் ஒரு ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணதான் அதை பார்த்த உடனே உங்களுக்கு அதிகமாக ஆகாதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவ்வளவுதான் அந்த வீடியோ. இதே போல் ரொம்ப ஸ்மார்ட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து உங்களுக்காக கூட காத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். மிக்க நன்றி.